எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் என்பது அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே இருக்கின்ற இந்த தீய அரசியலை வீழ்த்தி ஒரு தூய அரசியலை மலரச் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த வரலாற்று பெரும்பணியை எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள், இந்த மாபெரும் அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். இங்கே தேர்தலில் எங்களோடு போட்டி போடுகிற கட்சிகள் எல்லாம் தேர்தலில் பலமுறை வென்றவர்கள். ஆனால் தோற்று போனவர்கள் அற்ப தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள். தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம், ஒரு அம்மா டெட்டாலை போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கு துணியில். ஒரு சின்ன குழந்தை பையன் வந்து, அம்மா இது என்ன செய்யும்? அது ஒன்றும் செய்யாது. அப்புறம் அந்த பக்கம் போய் துடைக்கும். அம்மா இது என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. அதுதான் இந்த கட்சிகள். தேர்தலில் வெல்லும், என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. இவர்கள் தோற்று போனவர்களின் உடன் பிறந்தவர்களே, என் அருமை பெற்றோர்களே, தேர்தலில் பல முறை வென்றிருக்கார்கள். ஆனாலும் இவர்கள் தோற்று போனவர்கள். உங்கள் பிள்ளைகள் தேர்தலில் பல முறை தோற்று போனவர்கள், ஆனாலும் வென்றவர்கள். கொண்ட கொள்கையில், கொடுத்த வாக்குறுதியில் சற்றும் தளர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து அதே நிலையில் நின்றவர்கள். அவர்கள் அற்ப தேர்தலில் மட்டும் வென்றவர்கள், பலமுறை தோற்றவர்கள். எப்படி தோற்றார்கள்? சேலத்திலே உள்ளரங்கிலே டாஸ்மாக் கடையிலே ஊழியர்கள், சேல்ஸ்மேன்கள், அவர்களெல்லாம் அழைத்து வைத்து இந்த சாராய விற்பனை மேலாளர் 20 விழுக்காடு டாஸ்மாக் சரக்கு வியாபாரம் குறைந்திருக்கிறதே, அதற்கு என்ன காரணம்? எவ்வளவு அவசியமான அவசர கூட்டம், எவ்வளவு தேவையான ஆய்வு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், என் அருமை பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். அரசு பள்ளிக்கு படிக்க வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை, மாணவிகளின் எண்ணிக்கை ஏன் குறைகிறது? எதனால் குறைகிறது? அவர்களின் வருகையை அதிகப்படுத்த என்ன செய்யலாம்? தனியார் பள்ளிகளின், தனியார் கல்லூரிகளின் கல்வி தரம் உயர்ந்ததாக இருக்கிறது. அரசு நடத்துகிற பள்ளி கல்லூரிகளின் தரம் குறைவாக இருக்கிறது. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம் தனிப்பெரும் முதலாளியிடம் தோற்று போவதா? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் தர முடியாத கல்வியை ஒரு தனி முதலாளி கொடுத்து விடுவதா? அதை தாண்டி பல மடங்கு தரத்தை உயர்த்தி பிள்ளைகளை அரசு பள்ளி கல்லூரிகளை நோக்கி திருப்புவதற்கு என்ன வழி? அதிகமாக அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி மாணவ மாணவர்கள் படையெடுக்க வைப்பதற்கு என்ன வழி? அதற்கு என்ன திட்டம்?
என்ற அது குறித்து ஆய்வு செய்து அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்யாத இந்த அரசு டாஸ்மார்க் வியாபாரம் வீழ்ந்து போனது, அதை உயர்த்துவதற்கு எப்படி என்று சிந்தித்து செயல்படுவதற்கு போராடி கொண்டிருக்கிறதால் இது தோற்று போனது. அறிவை வளர்க்கும் கல்வியை தன் நாட்டு குடிகளுக்கு தரமாக சரியாக சமமாக கொடுக்க முடியாத இடத்தில் இவர்கள் தோற்று போனார்கள். அற்ப தேர்தலில் மட்டும் வென்று விடுகிறார்கள். மனச்சான்றோடு சொல்லுங்கள் என் உடன் பிறந்தவர்களே, அன்பு மக்களே, ஒரு நேர்மையாளன், ஒரு நல்லாட்சி கொடுத்தவன் எதற்கு வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். எதற்கு நான் நல்லாட்சி கொடுத்திருந்தால், மக்களின் நன்மதிப்பை பெற்றிருந்தால் அவர்கள் எனக்கு வாக்கு தருவார்கள் என்கிற நம்பிக்கையற்று போவது ஏன்? தோற்று போனார்கள். நல்ல ஆட்சி தர முடியவில்லை, தோற்று போனார்கள். ஒரு நாட்டின் குடிகளுக்கு அதிகமாக பணம் எதற்கு தேவைப்படுகிறது? பிள்ளைகளை படிக்க வைக்க. உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவம் பெற்றுக் கொள்வதற்கு, மருத்துவத்திற்கும் கல்விக்கும் தான் அதிகமாக நாட்டு மக்கள் பணத்தை செலவு செய்கிறார்கள். இது இரண்டையும் சரியாக சமமாக தரமாக கொடுத்து விட்டால் மக்களுக்கான பணத்தின் தேவை குறைந்துவிடும். இதை செய்ய தவறிய இந்த அரசுகள் தோற்று போனது. நாட்டின் முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் அரசை நடத்துகிற அவர்களுக்கு அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை. அந்த இடத்தில் தோற்று போனார்கள். இவர்கள் தோற்று போனவர்கள். மாண்புமிகு ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் செய்து கொள்ளவில்லை. காரணம் தரமில்லை, தோற்று போனார்கள். எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில் போய் படுத்துக் கொண்டார்கள். ஐயா கருணாநிதி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, முதுகிலே அறுவை சிகிச்சை. ஈழப்போர் நடந்து கொண்டிருந்த போது, லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட போது பதில் சொல்ல முடியாமல் முதுகிலே அறுவை சிகிச்சை என்று அறுவை சிகிச்சை நடத்தி மல்லாக்கப்படுத்திருந்த ஒரே நோயாளி உலக வரலாற்றிலே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில் போய் படுத்துக் கொண்டார்கள். அப்ப அரசு மருத்துவமனை என்ன? தரமில்லை. ஏன்? தோற்று போனார்கள். நாட்டு குடிகளுக்கு தரமான மருத்துவம் கொடுப்பதிலே தோற்று போனவர்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள். தேர்தலில் மட்டும் வென்று விடுவார்கள். அற்ப தேர்தலில் மட்டும். அந்த தாய் விளம்பரம் சொன்னேன்ல, இது என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. இப்ப விக்கிரவாண்டியில் மட்டும் என்று என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. உயிரை காக்கும் மருத்துவத்தை தன் நாட்டு குடிகளுக்கு தரமாக சரியாக சமமாக கொடுக்க முடியாமல் இந்த அரசுகள் தோற்று போய்விட்டது. இவர்கள் தோற்று போனவர்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுவார்கள். கச்சத்தீவை அம்மையார் இந்திரா காந்தி எடுத்து கொடுக்கிற போது இது தமிழனுடைய உரிமை, தமிழனுடைய நிலம், என் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரம் பறிக்கப்படும், கச்சத்தீவு அவனுக்கென்றால் கடல் தூரம் அவனுக்கு அதிகமாக இருக்கும், கச்சத்தீவு எங்களுக்கென்றால் கடல் தூரம் எங்களுக்கு அதிகமாக இருக்கும், அதை கொடுக்க கூடாது என்று வாதிட்டு கச்சத்தீவை கொடுக்க விடாமல் தடுக்க வேண்டிய இடத்தில் இவர்கள் தோற்று போனார்கள். பிறகு ஒவ்வொரு தேர்தலிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் 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 என்று வெற்று பசப்பு அறிக்கைகளை கொடுத்து நீர்த்து போனார்கள். அவ்விடத்தை அவர்கள் தோற்று போனார்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வென்று விடுவார்கள். இவர்கள் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியையும் பாருங்கள். இந்த தேர்தலின் போது 2021 தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சிக்காரர்கள், குறிப்பாக தம்பி உதயநிதி போன்றவர்கள், கூட்டுறவு வங்கியிலே நீங்கள் கடன் பெற்றிருந்தால் அந்த கடனை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தள்ளுபடி செய்வோம் சொன்னார்கள். நகையை அடமானம் வைத்திருந்தால் அதை திருப்பி தருவோம் சொன்னார்கள்.
நகை இருந்தால் அடமானம் வைத்து கடன் பெற்றுக் கொள்ளுங்கள், வந்தவுடனே அந்த நகை கடனை தள்ளுபடி செய்வோம் வாக்குறுதி தந்தார்கள். என்ன நடந்தது? என்ன நடந்தது? இவர்கள் பேச்சை கேட்டு வீட்டில் இருந்த நகையை அடமானம் வைத்தவன் திருப்ப முடியவில்லை. ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னார்கள், பல பேர் நகையை வைக்காமல் வெறும் பெட்டியை கொடுத்து கடன் பெற்றுக் கொண்டு போயிருக்கிறார்கள், அவர்கள் கடனை எப்படி தள்ளுபடி செய்வது என்று ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னார்கள். அதையும் நீங்கள் நம்பிக்கொண்டு இன்னும் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள். வெறும் பெட்டியை, உள்ளே நகை இல்லாமல் வெறும் பெட்டியை அந்த வங்கி மேலாளரிடத்திலே கொடுத்து கடனை பெற்றிருக்கிறான் என்றால் நீங்க யோசிச்சு பாருங்க. கடன் பெற வருகிறவன் முகவரி கொடுத்திருப்பான், எந்த ஊர் எல்லாம் சொல்லியிருப்பான். வெறும் பெட்டியை கொடுக்கும் போது அந்த மேலாளர் திறந்து பார்த்து நகையை எடை போட்டு இது எத்தனை கிலோ, அதுக்கு எவ்வளவு கடன் கொடுக்கலாம் என்று தெரியாமல் கடன் கொடுத்தாரா? அப்போது நிர்வாகத்தில் இருந்த அந்த நிர்வாகி யார், அந்த மேனேஜர் யார், அவர் எப்படி கடன் கொடுத்தார்? அப்படி வெறும் பெட்டியை வாங்கி வைத்துக் கொண்டு நகையே இல்லாத கடன் கொடுத்த அந்த மேலாளர் மீது நடவடிக்கை இருக்கிறதா? இல்லை கடன் வெறும் பெட்டியை கொடுத்து கடன் பெற்றவன் யார், அவன் முகவரி இருக்குமே, அவன் மீது ஏதாவது நடவடிக்கை இருக்கிறதா? அப்படி என்றால் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள். அந்த இடத்தில் இவர்கள் தோற்று போனார்கள். நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம். முதல் கையெழுத்தே டாஸ்மார்க்கை மூடுவதற்குத்தான், மது விலக்குதான். ஐயா கருணாநிதி சொன்னது இருக்கிறது, இன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் சொன்னது இருக்கிறது, அருமை பெருமகள் அம்மையார் கனிமொழி சொன்னது இருக்கிறது, தம்பி உதயநிதி சொன்னது இருக்கிறது. வெறும் வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுக்கு முன்னால் தோற்று போனார்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி எப்படி பெறுகிறார்கள்? வாக்கை மக்களிடத்திலிருந்து பெற்றல்ல, வாக்கை விலை கொடுத்து வாங்கி வெல்கிறார்கள். என் அன்பு சொந்தங்களே, எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தார், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள், ஆனால் சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் மக்கள், ஒரு நாள் வெல்லுவோம். சத்தியம் தோற்று போனதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. உண்மை உறங்கும், ஆனால் ஒருபோதும் மரணித்து விடாது. நாங்கள் உண்மையின் பிள்ளைகள். இது தற்கால தோல்விதான். தற்கால தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க உங்கள் பிள்ளைகள் தயாராக இல்லை. அதனால்தான் தொடர்ந்து தோற்றாலும் துணிவோடு களத்திலே நிற்க காரணம் அதுதான். எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும். தோற்று தோற்று வெற்றி பெறுபவரின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்குங்கிறான். வெற்றியின் அருமை தொடர்ந்து தோற்று வென்றவனுக்குத்தான் தெரியும். ஆல்வா எடிசன் இடத்திலே கேட்கிறார்கள், நான் 100 முறை வென்று ஒரு முறை தோற்றவன் அல்ல, 1000 முறை தோற்று ஒரு முறை வென்றவன் ஆல்வா எடிசன். அவ எனக்குத்தான் வெற்றியின் அருமை தெரியுங்கிறான். நாங்கள் தோற்று போகவில்லை என் உடன் பிறந்தவர்களே, நாங்கள் வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம். 1 கிலோமீட்டர் தூரம் தான். இவ்வளவு தூரம் விரட்டி வந்து விட்ட நாங்கள் வெற்றியை தொட்டு தூக்குவதற்கு ரொம்ப நாள் ஆகிவிடாது. தோல்வியே சொல்கிறது, என்னை தொட்டுவிட்டு போனவன் வரலாற்றில் தோற்றதாக செய்தி இல்லை என்று. தோல்விதான் வெற்றியை பிரசவிக்கும் தாய். எங்களுக்கு தோல்வி தோல்வி அல்ல, படிப்பினை, பயிற்சி. தோற்ற பிள்ளைகள் போல என் பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் பேசுகிறார்களா? பார்த்தீர்களா? பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த திமிரோடு பேசுவார்கள். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எங்களை எதிர்கொண்டு பேச துணிவு இருக்கிறதா? பயந்து ஓடுவார்கள். ஏன்? அவர்கள் தோற்று போனவர்கள். எந்த கேள்விக்கு எங்களிடத்தில் பதில் இருக்கிறது அவர்களிடத்தில்? எங்கள் கேள்விக்கு எந்த இடத்தில்? 400 TMC தண்ணீர் பெற்றுக் கொண்டிருந்தோம் காவிரியிலே. அருமை பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள். அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சியிலே இருந்தார்கள். அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று அவர் சொன்னதற்காக எங்கே தன்னுடைய ஆட்சியை அம்மையார் இந்திரா காந்தி கலைத்து விடுவாரோ என்று பயந்து வழக்கை திரும்ப பெற்றதால்
தமிழன் காவிரி நதிநீரின் உரிமையை இழந்தான். அந்த இடத்தில் இவர்கள் தோற்று போனார்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள். எல்லா இடத்திலும் தோற்றவர்கள் இவர்கள். அணு உலையை நிறுவ அனுமதித்தது யார்? இவர்கள்தான். அன்பு தம்பி தங்கைகளே, என்னரும் பெற்றோர்களை இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாக அணு உலை ரஷ்யாவிலே 1986 வெடிக்கிறது. செர்னோபிலில் ரஷ்யாவிலே அணு உலை ஒரு பேரழிவை ஏற்படுத்துகிறது. கோப்பர்ச்சேவ் என்ற ரஷ்ய அதிபர் பேசுகிறார். என் அன்பு தம்பி தங்கைகளே, இந்த இழப்பை, இந்த அழிவை ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமானதாக நான் கருதவில்லை, ஒட்டுமொத்த உலகத்திற்குமான பேரழிவாக பார்க்கிறேன், பெரும் எச்சரிக்கையாக பார்க்கிறேன். நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகளை, இந்த அறிவியல் அறிஞர்களை, ஆபத்து பார்ந்தவர்கள், இவர்கள் காப்பார்கள் என்று ஏமாற்றப்பட்டோம். ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று. எத்தனை ஆண்டுகள்? 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று பெரிய இரும்பு கேட்டை கதவை போட்டு கம்பியை போட்டு மூடிவிட்டு பூட்டை போட்டு போய்விட்டார். போரின் பேரழிவிற்கு பிறகு கூட மக்கள் மீள்குடியேற்றம் செய்துவிட முடியும் அந்த இடத்திலே. ஆனால் ஒரு அணு உலை வெடித்த இடத்திலே அன்பு சொந்தங்களே, மறுபடி மனிதன் அங்கே மீள்குடியேற்றம் செய்ய முடியாது. நீங்கள் அணுவினுடைய அந்த வீச்சை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உலகில் பாதுகாப்பான அணு என்று ஒன்றே கிடையாது. அணுகுண்டு மேலே அணுகுண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான். நான் சொல்லல, அணு விஞ்ஞானிகளே. நன்கு கட்டமைக்கப்பட்ட கான்கிரீட் மதில் சுவரை 1,00,000 கிலோமீட்டர் வேகத்திலே ஊடுருவி பாயுங்கிறான் அணு. நன்கு கட்டமைக்கப்பட்ட காங்கிரீட் சுவரையே அப்படி ஊடுருவிப்போம்னா மனித தோல் எம்மாத்திரம் பார்த்துக்க. நீ அணு உலை வெடிக்க வேண்டியதில்லை என் அன்பு தம்பி தங்கைகளே. அணு உலையை குளிர்வித்து விட்டுக்கிட்டு குளிர வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் கடற்கரை ஓரத்திலே கட்டுவான். அப்ப குளிர் அது மேல, அந்த அணு உலை மேல தண்ணீரை பீச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த தண்ணீர் அப்படியே கடலுக்குள்ள போகும். அந்த அணு உலையில இருந்து பட்டு போறதுலே கதிர்வீச்சு போய்கிட்டே இருக்கும். இந்த தண்ணீர் தரையில பட்டு புல்லு முளைச்சு அந்த புல்லை மாடு திண்டு அந்த மாட்டில் பாலை கறந்து, நல்லா கவனிச்சுக்கணும், பாலை கறந்து பாலை தயிராக்கி நெய்யாக்கி அந்த வெண்ணெய் எடுத்து நெய்யை எடுத்து ஒரு கண்ணாடி போத்தலில் அடைச்சு மூடிட்டு இருட்டு அறைக்குள் நடு அறையில் வைத்து மின் விளக்கை அணைச்சிட்டா பகல் போல பளிச்சென்று எரியுங்கிறான். இவ்வளவு கடந்து போயும் அந்த அணுவீச்சு குறையில்லை. பல லட்சக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்குச்சு. ஏன்னு கேட்டதுக்கு வேணா பதில் சொன்னானா, இந்த அணு உலையை குளிர் வச்சு உள்ள தள்ளுற தண்ணி தான். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார்கள். முதலில் இந்த அணு உலை 1986 ரஷ்யாவில் வெடிக்கிறது. 88 ஐயா ராஜீவ் காந்தி ஒப்பந்தம் போடுறது. இவ்வளவு பேராபத்திற்கு பிறகு ஒரு நாட்டின் தலைவன் எதை பற்றியுமே கவலைப்படாம என் நாட்டுக்கு கொடுங்கன்னு அணு உலையை கையெழுத்து போட்டு வர்றார். அந்த அணு உலையை முதலாக கேரளாவுக்கு தான் வைக்க போனாங்க. கேரளாவை ஆண்டது யார்? கம்யூனிஸ்ட். ஆள்றது யார்? காங்கிரஸ். இந்த ரெண்டு கட்சியும் அணு உலை வேண்டாம், நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையானதுன்னு தூக்கிட்டு போட்டான். அங்கே நிராகரிக்கப்பட்ட அணு உலை தமிழர் தாய் நிலத்தில் தூத்துக்குடியில் இடிந்தகரையில் நடப்படுகிறது. நட்டபோது இருந்தவர்கள் யார்? இவர்கள் தான் திராவிட திருவாளர்கள். ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக. கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். ஏற்றுக்கொண்டது யார்? இவர்கள் தான். அவ்வளவு பேராபத்து கொண்ட அணு உலையை அன்னை தமிழ்நிலத்தில் நட வைத்து தோற்று போனார்கள். இவர்கள் தோற்று போனார்கள். 2 ஆண்டு கால எதிர்ப்பு போராட்டம் ஏறிட்டு பார்க்காது தோற்று போனார்கள். ஒவ்வொரு போராட்டக்காரன் மீதும் 600, 200, 300 வழக்குகளை போட்டு தோற்று போனார்கள். ஆனாலும் அவ்வப்போது தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள். தூத்துக்குடியில் கூட வெற்றி பெறுகிறார்கள். ஸ்டெர்லைட் தாமிரம் இல்லாது எப்படி? தாமிர ஆலையை பற்றி கவலைப்பட்ட இவர்கள்
தண்ணீரின் தேவையை பற்றி கவலைப்படவில்லை, தோற்று போனார்கள். அனில் அகர்வால் இவன் எங்க இருக்கான்? லண்டன்ல இருக்கான். ஏன் பாதுகாப்பான ஸ்டெர்லைட் தானே. தூத்துக்குடியிலே ஒரு வீடை கட்டி பக்கத்தில் இருக்கலாமே, ஸ்டெர்லைட்டுக்கு பக்கத்தில். எந்தெந்த அதிகாரி பாதுகாப்பானது என்று சொன்னானோ அவன் அதே ஸ்டெர்லைட் வளாகத்திலே வீடு கட்டி வரலாமே. சில பேர்லாம் அவங்களுக்கு தெரியாது. புதுச்சேரி முதல்வராக இருந்த ஐயா நாராயணசாமிலாம் அணு உலை பாதுகாப்பானது, ஃப்ளைட் வந்து மோதினாலும் ஒன்றும் ஆகாது. அப்போ என்ன சொல்ல தோணும்? ஒரு ஃப்ளைட்டில் ஐயாவை ஏற்றி மோதி காட்டுங்க, நாங்கள் அப்படியே பார்க்குறோம், ஒன்றும் ஆகலைன்னா நாங்கள் போராட்டத்தை கைவிடுறோம், அப்படி தானே சொல்ல தோணும். என்கிட்ட கேட்டானே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், ஏங்க இவ்வளவு நாள் இருந்துட்டு என்னங்க திடீர்னு அணுவுல எல்லாம் வந்து ஏங்க பிறகு சீமான் நீங்க வந்து அணுவுல வேணாம்னு போராடுறீங்க, இப்ப வந்து போராடுறீங்க அப்படின்னு. தம்பி, உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாட்டிய பத்திரிகை அடிச்சிட்டிய, ஊரையெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டிய, கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்பதான் தெரியுது தாலி கட்ட போறதுக்கு சத்த நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு எய்ட்ஸ்ன்ட்டு. இப்ப கல்யாணத்தை நடத்துவில நிறுத்துவில தம்பி. எனக்கு இப்பதான் தெரியுது அணுவுல இவ்வளவு ஆபத்துன்னு, நிறுத்துறேன். நீ எப்படி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு உன் மாப்பிள்ளை பார்த்த மாப்பிள்ளைக்கு எய்ட்ஸ்னா கல்யாணத்தை தடுப்பியோ, அப்படி தாண்டா நான் அணுவுல வேணாம்னு இப்ப தடுக்கிறேன். தோற்று போனவர்கள் இவர்கள். திராவிட மாடல் என்பது தீந்து போன மாடல், பழைய ஓல்டு அம்பாசிடர். அதை ஈம்பித்தாலை பேர்ச்சம்பளத்து கூட இவன் வாங்க மாட்டான். இன்னைக்கு அவன் ரேஞ்ச் ரோவர் அது 1.5 கோடி 2 கோடி பேருக்கு மாடல். திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதம், மாடல்ங்கிறது இங்கிலீஷ், தமிழ் வாழ்க. திராவிடம்ங்கிறது என்ன சொல்லு? தமிழா? தமிழா? சமஸ்கிருதம். மாடல் என்ன? தமிழா? ஆங்கிலம். இவங்க தான் தமிழை வாழ வைக்க வந்தவங்க. தோற்று போனவர்கள் இவர்கள். ஃபிளாப் கிடையாது, அட்டர் ஃபிளாப். அட்டர் ஃபிளாப்பான திராவிட மாடல். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் எங்கடா இருக்கு? இந்த விக்கிரவாண்டி தமிழகத்தினுடைய ஒரு முதன்மையான ஒரு ஊர். என் கடத்தெருவில் வர்ற எங்கேயாவது என் விளம்பர பலகையில பாடுறாங்க வர வாக்கரோ, சிரிக்காத ஒரு தடவை சீரியஸா பாரு, அண்ணன் சொல்றது இத்தனை ஆழமா பாரு. வாக்கரோ, அந்த பக்கத்தில் ஒரு தமிழ் எழுதியிருக்கலாம், அது படி படி. வாக்கரோ எழுத்து தமிழ், உச்சரிப்பு என்ன? தமிங்கிலம். தட்ஸ் ஆல். தங்கிலீஷ். உலகத்தின் மூத்த மொழியை, ஆதி மனிதன் பேசிய மொழியை, எல்லா மொழிகளின் தாய்மொழியை, உன்னரும் தமிழ் மொழியை உன் கண் முன்னே சிதைத்து அழித்த இடத்திலே திராவிடர்கள் தோற்று போனார்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெல்வார்கள். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே. செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? புரட்சி பாவலன் விடுத்த அறைகூவலுக்கேற்ப ஓடி வந்த எண்ணரும் எண்ணின முன்னோர்கள் தீந்தேகத்தை தீக்கு தின்ன கொடுத்தார்கள். நஞ்சுண்டு மாண்டார்கள். சிறைக்குள்ளே வதைப்பட்டு மிதிப்பட்டு செத்தார்கள். ஏன்? எண்ணரும் தாய்மொழி செத்து விடக்கூடாது என்பதற்காக. இந்தி திணிப்பால் என் அருமை தாய்மொழி இறந்து விடுமோ என்பதற்காக. அது எப்படிங்க இந்திய திணிச்சா மொழி இறந்துருமாங்க அப்படின்னு? இறந்துருச்சுல. மத்திய அரசு கொண்டு வருகிற எல்லா திட்டத்திற்கும் பெயர் இந்தியில தான் இருக்குது. அதை மாற்ற முடியுதா அவர்களால? இல்ல இல்ல. மகளிர் காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ் இல்ல. எவனாவது கட்டியடா மான தமிழ ஒரு தமிழச்சி? மகளிர் காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸ் என்ன தமிழ் சொல்ல? காங்கிரஸ் என்னது இங்கிலீஷ். காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து ஆளன் ஆக்டிவ் ஒரு வெள்ளக்கார பொம்பளை தொடங்கினா. இது என்னது? இது தமிழ்நாட்டில் மகளிர் காங்கிரஸ் சொன்னா கூட மன்னிக்கலாம். மகிழா காங்கிரஸ் அப்படித்தானே இருக்குது. அப்படித்தானே இருக்குது. ஏன் நீங்க கேட்கல? தமிழ் வளர்க்கிறது. தலைநகர் இருக்குவா நம்ம தமிழ்ல இருக்கும், சென்னை இங்கிலீஷ்ல இருக்கும்.
கன்னியாகுமரிக்கு போ, நம்ம தமிழ்ல இருக்கும், கன்னியாகுமரி இங்கிலீஷ் எழுதி வச்சிருப்பான். இதெல்லாம் என்ன சேட்டை, என்ன சேட்டை? எங்கே இருக்கு தமிழ்? இந்தியை எங்கே எதிர்த்தார்கள் இவர்கள்? இந்தியை திணித்தேன் எதிர்த்தாய், இந்திக்காரனை திணிக்கிறாய், என்ன செய்வாய்? பதில் இல்லை. தோற்று போனார்கள் இவர்கள், தோற்று போனார்கள். எந்த ஒன்றை இவர்கள் சரியாக செய்திருக்கிறார்கள் என் உடன் பிறந்தவர்களே? எந்த ஒன்றை? 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த இவர்கள் இலவச அரிசி கொடுத்தால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விளக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என் இன மக்களை நிறுத்திய இடத்திலே இவர்கள் தோற்று போனார்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுவார்கள். இலவசம் இலவசம் இலவசம், எல்லாவற்றையும் இலவசம் என்று வெற்று பசப்பு இனிப்பு வார்த்தைகளால் என் மக்களை வீழ்த்தி விட்டார்கள். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அடைவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்கிற பெருந்தகை முன்வைத்த தத்துவம். போன ஆண்டு மிக்சி வாங்கினவன், போன ஆண்டு இலவசம் பெற்றவன், இந்த ஆண்டு நான் வளர்ந்து விட்டேன், இந்த ஆண்டு எனக்கு இலவசம் தேவையில்லை, வேற யாருக்காவது ஏழ்மை வறுமையில் இருக்கிறவருக்கு கொடுங்கள் என்று சொல்கிற ஒருத்தனை சொல். போன ஆண்டு இலவசம் பெற்றேன், இப்ப நான் வளர்ந்துட்டேன், எனக்கு வேணாம், வேற யாருக்காவது கொடுங்க என்று சொல்றவன பார். சரி, நீ மிக்சி கொடுத்த, மிக்சி எத்தனை நாள் இயங்கும்? ஆழ்ந்து யோசிச்சு பார்க்கணும். மிக்சி எத்தனை நாள் இயங்கும்? ஒரு 6 மாசம் பழுதாயிரும். அதுக்கப்புறம் மாவு அரைக்க, மசாலா அரைக்க என்ன பண்ணுவ? அடுத்த தேர்தல் வரைக்கும் நீ மசாலா அரைக்காம இருப்பியா? சொல்லு. மிக்சி கொடுத்த, அதை அரைக்கிறது கரண்ட் கொடுத்தியா? மிக்சியை கொடுத்த, அதில் எதை போட்டு அரைப்ப? மல்லி, மஞ்சள், மிளகா, அதில் எந்த கொப்பை விளைய வச்சு கொடுப்பேன்? அது ஒரு விவசாயி தானே விளைய வச்சு கொடுக்கணும். மிக்சி கிரைண்டர் எதை போட்டு ஆட்டுவாய்? அரிசி பருப்பு உளுந்து எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? என் ஆத்தால் அப்ப வெம்பாடு விட்டு விளை வச்சு தரணும். அந்த விவசாயியின் வாழ்க்கை பற்றி நீ என்னைக்காவது சிந்திச்சிருக்கியா? தோற்று போனீர்கள் நீங்கள். 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்ட துடிக்கிற பெருமக்களே, விண்ணூர்தியில் நீ பறக்கலாம். விண்ணூர்தியில் இருப்பவனுக்கும் தவிக்கும் பசிக்கும் சோர் நீர் பூமியில் இருந்தான் போடா முட்டா பயல்களா. விண்ணூர்தியில் பறப்பது வளர்ச்சிதான். அங்கே வானூர்திக்கு இருப்பவனுக்கும் வயிறு பசிக்கும், அவனுக்கு சோர் நிலத்தில் இருந்தான் போகணும். இது ஏன் உங்களுக்கு தெரியல? தோற்று போனீர்கள், தோற்று போனீர்கள். இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை. இது அடிப்படை அறிவு. ஆனால் அந்த மின்சாரத்தை தடையின்றி தன் குடிகளுக்கு தர உங்களுக்கு ஒரு திட்டம் இல்லை. தோற்று போனீர்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் காசு கொடுத்து வாக்கை பெற்று வென்று விடுகிறீர்கள். இது வெற்றியா தோல்வியா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், தலைவர் பெருமக்கள் மல்லாந்து படுத்தி சிந்தித்து பாருங்கள். இப்படி ஒரு வெற்றிக்கு கள்ளச்சாராயம் குடித்து நிம்மதியாக படுத்து தூங்கலாம். நீங்கள் 10 லட்சம் கொடுக்கிறீர்கள், நான் ஒவ்வொரு சாவுக்கும் ஒவ்வொரு கோடி கொடுக்க தயாராக இருக்கிறேன். தயவு செய்து குடியுங்கள். நாங்க ஆட்சிக்கு வந்தா இருக்காது, அதுக்குள்ள இடையில உங்க ஆட்சியிலே குடிச்சு முடிச்சிருங்க. ஏன்டா குடிச்சாயின்னு கேட்டா கள்ளச்சாரத்தை ஒழிக்கணும், நாங்க அதான் குடிச்சே ஒழிச்சிடலான்னு முடிவு பண்ணி தானே குடிச்சோம்ன்றேன். என்ன பண்ண சொல்ற? தோற்று போனவர்கள் இவர்கள் எதில் ஒன்றில் வென்றிருக்கிறார்கள்? எதில் ஒன்றில் வென்றிருக்கிறார்கள் சொல். எதில்? இப்ப இருக்கிற பிரச்சனை நீட்டு. நீட்டை கொண்டு வந்தது யார்? நீட்டியது யார்? காங்கிரஸ். அந்த இடத்தில் எதிர்த்து தர்க்கம் செய்து அந்த திட்டத்தை, அந்த நீட்டு தேர்வை அங்கேயே மடக்கி முடக்கி போடாத இடத்தில் தோற்று போனார்கள் இந்த ஆட்சியாளர்கள். ஒரு அடிப்படை தானே என் உடன் பிறந்தவனே. உன் முன்னால் அண்ணன் எழுப்புகிற கேள்வியை பார். பேரன்பு மிக்க பெற்றோர்கள் உங்க பிள்ளையின் கேள்வியை பாருங்கள். நீட்டு, நீட்டிலே தேர்ச்சி பெற்று வருகிற மாணவன் நான். எனக்கு பாடம் நடத்துகிற போற மருத்துவ கல்லூரி பேராசிரியர்கள் யார்? பழைய பேராசிரியர்கள் தான். அவர்கள் நீட் எழுதி வந்தவர்கள் அல்ல. பாடத்திட்டம் என்ன? அதே பழைய சிலபஸ் தான், பழைய பாடமுறை தான். அப்ப நல்லா கவனிச்சுக்கணும்.
ஒரு அச்சு, அதே மண்ணு, கல் அறுக்கிறவர் ஒரே தான். யார் உட்கார்ந்து அறுத்தாலும் கல் ஒரே மாதிரி தான் வரும். அப்படிங்கும்போது இதில் என்ன மாறுதல் வரப்போகுது, என்ன தரம் உரைய போகுது? அதே தான். இப்போ 1200க்கு 1199 மதிப்பெண் பெற்ற நான் நீட்டில் தோத்துட்டா தகுதி பெற்ற மாணவன் இல்லை. 750 வாங்கி எல்லையில் தேர்ச்சி, பார்டரில் பாஸ் பண்ண ஒருத்தன் நீட்டில் தேர்ச்சி பெற்றுட்டான், அவன் தகுதியான மாணவன். எப்படி இருக்கு பார்த்துக்க, இந்த இதை நல்லா சிந்திச்சு பார்த்துக்க. இப்போ இந்த நீட் எழுதி தேர்ச்சி பெற்று வந்துட்டேன். இந்த நீட்டு தேர்வை நடத்துகிற பெருமக்கள் யார்? இதை கண்டக்ட் பண்றது யார்? இந்த நீட்டு தேர்வை நடத்துறது யார் தெரியுமா? இந்திய நாட்டின் மருத்துவத்துறையில் சிறந்த மருத்துவ மாணவர்களை உருவாக்கி கொடுப்பதற்கு அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக் என்கிற நிறுவனத்திற்கு அவசியம் என்ன? உன் நாட்டு மாணவனுக்கு ஒரு தேர்வை கூட நடத்த வக்கு துப்பு தகுதி இல்லாத நீ தேர்தலை எப்படி நேர்மையாக நடத்துவாய்? இப்ப இந்த பறக்கும் படை, நடக்கும் படை, குதிக்கும் படை, ஓடும் படையெல்லாம் எங்க இருக்கு? இங்க ஓட்டுக்கு 15,000 கொடுத்துட்டு இருக்கானே, இந்த லட்ல மூக்கச்சீச்சு கொடுத்துருக்கானே, எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? எங்க இருக்காங்க சொல்லு, எங்க இருக்காங்க சொல்லு. லட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கான், அவன் தான் பிடிக்கிறானா? இந்த நீட்டு தேர்வினால தரமான மருத்துவர்களை உருவாக்க முடியாது, போலி மருத்துவர்களைத்தான் உருவாக்க முடியும். அவன் காதில் மைக்கு போடி அதை போட்டுக்கிட்டு, ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு வெளியிலிருந்து சொல்ல எழுதிக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டிலே பல பேரை கைது பண்ணாங்க. வட இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும். ஆனாலும் அவன் நிறுத்த மாட்டேங்கிறான். இந்த ஓட்டு பெட்டியில நீ வாக்கெந்திரத்தை ஹேக் செய்ய முடியும் நான் சொன்னேன், என்னை யாவனும் மதிக்கல. அந்த முகநூல், அந்த ஃபேஸ்புக்கோட இது எலான் மாஸ்க்கு சொன்ன பிறகு அதெல்லாம் இதெல்லாம் அப்படின்னு, அதை தமிழன் சொன்னா கேட்க மாட்டான். எவனாவது வெள்ளைக்காரன் சொல்லணும், இங்கிலீஷ்காரன் சொன்னா வெள்ளையா இருக்கிறேன் போய் சொல்ல மாட்டான். அப்படின்னு நம்புறான். அந்த இடத்தில் அந்த தேர்வை நடத்த விடாமல் அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட சிற்றூர்களில் வாழ்கிற மக்கள் மருத்துவம் படிக்கிற கனவை பொசுக்கி அந்த இடத்தில் போராடி தடுக்காமல் விட்ட இடத்தில் தோற்று போனார்கள் இவர்கள். இப்போது நீட்டை ஒழிப்போம், தடுப்போம் என்று நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விடு அவர் அவ்வப்போது தேர்தலில் மட்டும்தான் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். எல்லா இடத்திலும் தோற்று போனார்கள். எல்லா இடத்திலும் 4500 டிஎம்சி நமக்கு ஆண்டொன்றுக்கு மழை பெய்கிறது. அந்த நீரை தேக்கி வைத்து வேளாண்மைக்கு பயன்படுத்துவது, நாட்டு குடிகளுக்கு தூய குடிநீரை விநியோகம் செய்வதில் தோற்று போனார்கள். தனியார் முதலாளிகள், அப்போலோ, கின்லே, அக்கோஃபெனா என்று தனியார் முதலாளிகள் தான் தண்ணீரை தரமாக நாட்டின் குடிகளுக்கு கொடுக்க முடியும் என்கிற நிலையில் இந்த ஆட்சியாளர்கள் தோற்று போனார்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள். இது வெற்றியா தோல்வியா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், எண்ணிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்கணும். அப்ப எது மாறுதல், எது வெற்றி? தனிப்பெரும் ஒரு முதலாளி தரக்கூடிய கல்வியை ஒரு அரசு தர முடியாதா என்ற அரசின் பள்ளி கல்லூரியின் கல்வியின் தரத்தை உயர்த்தி தனியார் முதலாளிகளிடத்திலே மக்கள் சென்று கல்வி பெறுகிற நிலையை வீழ்த்தி அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு மக்கள் விரைவதை அதிகப்படுத்தும் போது அது வெற்றிகரமாக அரசு அமையும். அப்படி அமைந்திருக்கா? டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அரசு பள்ளிக்கு வருகிற மாணவர்களின் எண்ணிக்கையை கூட்டியது. அதனால்தான் அவரை தொடர்ந்து அந்த மக்கள் தேர்வு செய்கிறார்கள். அவன் வென்றான், இவர்கள் தோற்றார்கள். கேரளாவிலே 30 விழுக்காடு மாணவ மாணவிகள் அரசு பள்ளிக்கு திரும்புவதை அதிகரித்திருக்கார் பினராயி விஜயன். அவர் வென்றார், இவர்கள் தோற்றார்கள். தேர்தலில் வெற்றி என்ன ஆக போகிறது? இப்போது 40 இடங்களை வென்று சென்றிருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறார்கள்? 2019 39 இடம் வென்று போய் என்ன சாதித்தார்கள்? இப்போது என்ன சாதிக்க போகிறார்கள்? ஒன்றுமில்லை.
மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது சமஸ்கிருதத்திற்கென்று மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்டது ஏது? எங்கே? எந்த மாநிலம் சமஸ்கிருதத்துக்கென்று இல்லை? 24,500 பேர் தான் நாங்கள் சமஸ்கிருதத்தை பேசுகிற மக்கள் என்று அவர்களே சொல்கிறார்கள். அந்த ஆய்வு, அந்த கொடுத்த அறிக்கை. அந்த மொழியிலே இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசலிலே கல்வெட்டதற்கு இந்த 39 பேர் கேட்கல. இந்த 40 பேரில் யாராவது ஒருத்தர் கேட்பாரா? உலகத்தின் முதல் மொழி தமிழ். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம், பிரதம அமைச்சரே சொல்றார். உலகின் மூத்த மொழி தமிழ், இந்தியாவில் இருப்பது பெருமை, பிரதமரே சொல்றார். அந்த பெருமை மிக்க மொழியிலே ஏன் இந்திய நாடாளுமன்ற வாசலில் கல்வெட்டு இல்லை என்று இவர்கள் கேட்பார்களா? கேட்க மாட்டார்கள். ஏன்? இவர்கள் தோற்று போனவர்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுவார்கள். லட்சக்கணக்காக நம் இன மக்கள் செத்துக் கொண்டிருந்த போது பிறந்த நாள் கொண்டாடியவர்கள், பெற்ற பிள்ளைகளெல்லாம் இனத்தின் விடுதலைக்கு பலியிட்ட தலைவன் அங்கே, பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு கையேந்தி நின்ற தலைவன் இங்கே. ஏன்? தோற்று போனவர்கள். இந்த ரத்தமும் அந்த ரத்தமும் ஒன்றல்ல. பெரும்பளை நிகழ்ந்து விட்டது. என்னை பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, தங்கை இசைப்பிரியா செத்து விழுந்த போது ஒரு படையாச்சி மகள், ஒரு பறையர் மகள், ஒரு தேவர் மகள், ஒரு நாடார் மகள், ஒரு கோனார் மகள், ஒரு கவுண்டர் மகள், ஒரு உடையார் மகள் செத்தால் என்று இருந்திருந்தால் நீ கொதித்திருப்பாய். ஒரு தமிழ் மகள் செத்தால் என்றவன் அவை யாரோ என்று விட்டு விட்டாய். இதுதான் இந்த இனம் வீழ்ச்சியுற காரணம். தமிழர்களுக்கு திட்டமிட்டு மொழிப்பற்று, இனப்பட்டு, மறைக்கப்பட்டு, மதப்பற்று, சாதிப்பட்டு பற்று ஊட்டப்பட்டு விட்டது. நீ தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தவன். தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எண்ணத்தால் வீழ்ந்தவன். போர்க்குணம் அற்று போனாய். காரணம், நீ முன்பே நாகரிகம் அடைந்து பண்பாடு அடைந்தவன் என்பதாலே போர்க்குணம் அற்று போனாய். உன்னுடைய மரபணு மாறிவிட்டது. மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த நீ இன்றைக்கு சாதி, மதம், சாராயம், பணம் என்று வாழத் தொடங்கிவிட்டாய். செத்து போனாய். அதை நன்கு பயன்படுத்திக் கொண்டார்கள் திராவிடர்கள். நாம் சொந்த ரத்தங்களுக்குள்ளே யுத்தம் நிகழ்த்தி தோற்று போனோம். அதை பயன்படுத்தி அவர்கள் அவ்வப்போது தேர்தலிலே வென்றார்கள். எந்த இடத்தில் நமக்காக நின்றார்கள்? எந்த இடத்திலே? சொல், எந்த இடத்திலே? தோற்று போன கட்சி ஆட்சி திமுக ஒரு இடத்தில் தர்க்கம் பண்ணி இந்த இடத்துல நாங்க வென்றிருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னால் அது இந்திய ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா அரசு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நேரெதிரான கோட்பாடு கொண்ட ஒரு கட்சியை எடுக்க சொன்னால் எப்படி எடுப்பார்கள்? எப்படி எடுப்பார்கள்? நிதிஷ்குமார் எடுத்ததற்கு உச்ச நீதிமன்றம் தடை போட்டது அதற்கல்ல. அந்த 50 விழுக்காட்டுக்குள்ள அந்த வரைவுக்குள் எடுக்காம மீறி 65 விழுக்காட்டுக்கு போனதால் அது தடை போடுது. எடுத்தது தவறு என்று அவர்கள் சொல்லவில்லை. இங்கதான் மண்டல் கமிஷன் எங்க தாத்தா ஆணைமுத்தவர்கள் போராடி பெற்று தந்தார். விபி சிங் காலத்திலே அந்த ஒற்றை மகன் பெற்று தந்ததான் இடஒதுக்கீடு. அவரை யாராவது நினைவு வச்சு பேசுறானா? சொல்லு. அந்த பெருமகனை மரியாதை செஞ்ச ஒரே தலைவன் எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு அவரை பற்றி பேசுவது அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் தான். இடஒதுக்கீட்டு கொள்கையில் இறுதி வரை உரியாக நிற்பது எங்கள் ஐயா மருத்துவர், அதற்கு அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் தான். இவர்கள் ஏமாற்றுவார்கள். திராவிடர்கள் எடுக்க மாட்டார்கள். என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், எடுக்க மாட்டார்கள். ஏன்? எடுத்தால் தெரிந்துவிடும். எவ்வளவு நாள் தமிழர்களின் உரிமையை நாம் பறித்து தின்றிருக்கிறோம் என்று தெரிந்துவிடும். ஒரு ஓட்டத்துக்கு அப்புறம் வாங்க முடியாது. யார் எடுப்பா? பெரியாரின் வாரிசுகள் அல்ல, பிரபாகரனின் பிள்ளைகள் தான் எடுப்போம். எங்களுக்கு ஒரே ஒரு தன்னலம் தான், அது என் இனத்தின் நலன் தான் எங்களின் நலன். வேற ஒரு சுயநலம் தன்னலமும் எங்களுக்கு கிடையாது. இவர்கள் தோற்று போனவர்கள் என்று எப்படி சொல்கிறாய் சீமான்? ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக
நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் ஒரு அற்ப தொகுதி, ஒரே தொகுதி, அதுவும் நீங்களே எம்எல்ஏவாக இருந்த தொகுதி, இந்த விக்கிரவாண்டி தொகுதி. இன்னும் 2 ஆண்டுகள் தான் மிச்சம் இருக்கிற பதவி. இதற்கு எதற்கு எல்லா அமைச்சர், எல்லா சட்டமன்ற உறுப்பினர், எல்லா பாராளுமன்ற உறுப்பினர், மொத்த மாவட்ட செயலாளர் எல்லாரும் எதற்கு கூடி இங்க கும்மி அடிக்கிறீர்கள்? நல்லாட்சி கொடுத்திருந்தால் தோற்று போனீர்கள், தோற்று போனீர்கள். என் தம்பி வெங்கட்புர ஒரு படம் எடுத்தான், சென்னை 28 இந்த கிரிக்கெட்டை வச்சு. பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள், பெரிய பெரிய ஆளுகளா இருப்பாங்க, சின்ன பசங்க அதை விளையாடிட்டு இருப்பாங்க. திடல்ல வாங்கடா 2 பேர் விளையாடுமா, பந்தயம் கட்டி விளையாடுவாங்க, சின்ன பசங்க அடிச்சு தோக்கடிச்சு போடுவாங்க. அது மாதிரி நாங்க திடல்ல சின்ன பையில விளையாடிட்டு இருக்க, நீங்க பெரிய அளவு கூட்டத்தை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் ஒரு ரன் கூட டக் அவுட்ல எல்லா பையிலும் வெளியேத்தல, நீ பார்த்துக்கிட்டே இருங்க. நீ சும்மா ஒரு சின்ன புள்ள ஒரு மகளை நிறுத்திருக்கேன், மொத்த படையும் திரட்டிட்டு வேற. உலகத்தில் 20 நாடுகளின் துணை கொண்டுதான் என் தலைவனை வீழ்த்த முடியுங்கிற நிலையில் இருந்தது. மொத்தமாகவே என் தலைவன் இருந்தது வெறும் 20,000 பேர் தான். இது நான் சொல்லல, கோத்தபாயம் ராஜபக்சேன்னு சொல்றாங்க. 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரிலே விடுதலை புலிகளை நாங்கள் வீழ்த்தினோம்னு. 25,000 பேர். நீ ஏற்கனவே 2,50,000 பேர் ஓம்படையில சீன பட, இந்திய பட, அமெரிக்க உளப்பட எல்லாத்தையும் வாங்கி என் தலைவனை வீழ்த்த வேண்டிய நிலைமை. நீ எல்லா கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு சின்ன பசங்க பிரபாகரன் பிள்ளைகளை வீழ்த்துறதுக்கு நீ எல்லா பேரையும் கூட்டிட்டு வர. எங்க ஊர்ல சொல்லுவான், புலி வருது புலி வருது ஓடியாங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லாரும் என் மேலே ஏறி படுத்துக்கிறேங்க. யாரு? நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் என் மேலே ஏறி படுத்துக்கிறீங்க. ஏன்? நான் புலி வருது. இப்ப எல்லா கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு அவர் கீழே படுத்துக்கிட்டு மேலே ஏறி எல்லாரையும் படுக்க வச்சிருக்காரு. எந்த புலி வருது? இந்த புலிகள் வருதுன்னு தான். இவங்க என்னைக்கு வளருவாங்க, இவங்க என்னைக்கு ஜெயிப்பாங்கன்னு பல முறை சொல்லியிருக்கேன். சீனால ஒரு விவசாயி, மற்ற மூங்கில் போல இல்ல, சீன மூங்கில் என்ன பண்றான், தன்னோட நிலத்தில் அவன் மூங்கில் விதைகளை நடுறான். நட்டுட்டு தண்ணி ஊத்துறான், குடத்துல தண்ணியை கொண்டு போய் ஒவ்வொரு விதைக்கா ஊத்துறான். தொடர்ச்சியா ஊத்துறான். 6 மாசம் பார்க்குறான், முளைக்கல. ஓராண்டு ஊத்துறான், முளைக்கல. ஈராண்டு ஊத்துனா முளைக்கல. 3 ஆண்டுகள் ஊத்துனா முளைக்கல. ஆனா அவன் சலிக்கல, சலைச்சு போகல, மனம் தோண்டு போகல. ஊத்துனான். 4வது ஆண்டு ஊத்துனான், 5வது ஆண்டு ஊத்துனான், 6வது ஆண்டு ஊத்துனான், 7வது ஆண்டு ஊத்துனான், 8வது ஆண்டு ஊத்துனான், 9வது ஆண்டு ஊத்துனான். அந்த விவசாயினுடைய போர்க்குணத்தை பார்த்துக்க. 9 ஆண்டுகளும் ஊத்துனான். ஒவ்வொரு நாளும் காலையில வந்து பார்ப்பான், முளைக்கிறான் இல்ல, சோறாம மறுபடியும் தண்ணி எடுத்து ஊத்துனான். 9வது ஆண்டு ஒரு நாள் அதிகாலையில வந்து பார்த்தான், எல்லா மூங்கிலும் ஒரே மாதிரி முளைச்சிருந்துச்சு. 9 வருட காலங்கள் முளைப்பதற்கு எடுத்துக்கொண்ட அந்த மூங்கில் 6 மாசத்தில் விண்ணை உரசி போய் தொட்டு கொண்டிருந்தது. அவன் என்ன சொல்றான் ஆய்வுல, 6 மாசத்தில் இவ்வளவு அசாத்திய வளர்ச்சியை பெறுவதற்கான அடித்தளத்தை 9 ஆண்டுகளாக வேருக்கு பூமிக்குள்ளே அந்த மூங்கில் தயாரித்துக் கொண்டிருந்ததுங்கிறான். திடீர்னு ஒரு நாள் மொத்தமா 234 ஜெயித்து ஆட்சி அமைக்கிற அளவிற்கு இந்த அடித்தளத்தை நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை கட்டமைத்துக் கொண்டிருக்குது. எப்படி? 1.1 வாங்கினவன் செத்துருப்பான், நேரம் இவனோட கூட்டின்னு வாங்கியிருப்பான், பெட்டியை சீட்டை வாங்கி நோட்டை வாங்கிட்டு 4 விழுக்காடு போயிருப்பான், 7 விழுக்காடு போயிருப்பான், 8.22 தோன்றிருப்பான். 26லையும் இப்படியே தான் நிற்பேன். ஏன்? எனக்கு ஒரு கனவு இருக்கு. யாரு கனவு? என் முன்னவர்களின் கனவு. பல ஆயிரம் ஆண்டுகளாக என் இன முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவு. அவர்கள் பகுத்து வகுத்து தந்த கோட்பாட்டு கனவு. கோட்பாட்டு கனவு. அதை எங்கள் உயிர் தலைவன் தூக்கி சுமந்தான். அவன் எங்களுக்கு காசு தரவில்லை, கனவு தந்தார். அவன் லட்சங்களை கொட்டி தரவில்லை, உயர்ந்த லட்சியத்தை கையளித்தான். என்ன கனவு? வலியோர் சிலர் எளியோதமை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவா. உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழா.
பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா? அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். கொலை வாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே, குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே, என் நாட்டில் என் ஆட்சி அப்படி பாடல, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே, பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ, செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ என்று கூவினான் எங்கள் புரட்சி பாவலர். அந்த கனவு, அந்த கனவு. அலைமாகடல் கடல் ஆட்சி, நிலம் அதிகாரம், வானில் உன் அதிகாரம், கடலிலும் நிலத்திலும் அதிகாரத்தை நிறுவிய அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள். ஆனால் விண்ணிலே அதிகாரத்தை நிறுவவில்லை, விண்ணிலும் அதிகாரத்தை நிறுவிவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன். தமிழர் என வரலாற்றில் வான்மடை கண்டவன். அவன் பிள்ளைகள் என் முன்னவர்களின் கனவை நிறைவேற்ற துடிக்கிறோம். புதிதாக ஒரு கோட்பாட்டும் கொள்கையும் நாங்கள் வகுக்கல, அவர்கள் கையளித்த கடமை. எங்களுக்கு ஒரு கனவு, ஒரு தொலைநோக்கு, ஒரு கனவு, ஒரு விஷன், ஒரு ட்ரீம். என்னது? என் நிலத்தில் என் பிள்ளைகளுக்கு கல்வியை எப்படி தரமாக கொடுக்கிறது திட்டம். மருத்துவத்தை என் தாய் தந்தையருக்கு ₹1 1 கோடி மருத்துவம்னாலும் இலவசம். கல்வி எப்படி கொடுப்பாய்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். கற்றுக் கொடுக்கிறோம். நீ போய பசிங்கிற சொல்ல இல்லாமல் உங்கள் மகன் இந்த நாட்டில் ஒழிக்கல, நான் உண்மையிலே பிரபாகரன் மகன் இல்லை. பாலும் முட்டையும் இருந்தா ஏதுடா பசி? பால் முழுமையான உணவு. எங்க திரும்பினாலும் பண்ணை வச்சிருப்பேன், மாடு பண்ணை. என் பிள்ளைகளுக்கு 1 லிட்டர் பாலியா 5 முட்டையா அடிச்சுட்டு போயா பள்ளிக்கூடத்துக்கு போயா. எல்லா இடத்துலையும் ஜிம் வச்சிருப்பேன். ஏத்தியா உடம்ப தூக்கியா, டாஸ்மார்க்க முடியா, குடிப்பகத்தை முடியா, படிப்பகத்தை திரையா, அறிவை தேடி ஓடு, நாளைய வரலாறு உன் நிலையை தேடி ஓடி போ. படி படி படிடா. சுவாசிப்பது போல வாசிப்பதை பழக்கமாக்குடா. போடா, படிடா. யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுது, முன்பெல்லாம் அறிவில் சிறந்தவர்கள் யூதர்களாக இருந்தார்கள், இப்போது அவர்களை முந்திக் கொண்டு தமிழர்கள் போகிறார்கள். அதை நிலைப்படுத்துவேன், இன்னும் அதிகரிப்பேன். ஆங்கிலம் எங்களுக்கு ஒரு மொழி பாடம், தமிழ் பயிற்று மொழி. எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வரலாறை, எந்நாட்டு வேள்மையை எதற்காக நான் ஆங்கிலத்தில் படிக்கணும்? ஆங்கிலம் ஒரு மொழி பாடம். ஆங்கிலேயருக்கு இணையாக ஆங்கிலம் எழுத, படிக்க, பேச புலமை பெற்ற பிள்ளைகளாக என் உயிர் பிள்ளைகளை நான் உருவாக்குவேன். அறிவார்ந்த பிள்ளைகள், ஒழுக்கத்தில் சிறந்த பிள்ளைகளாக தமிழ் தேசிய பிள்ளைகளை உருவாக்குவேன். இவர்கள் தோற்று போனவர்களின் உடன் பிறந்தவனே. சென்னை கன்னிமாரா நூலகத்திலே இடமில்லை, அறிவி பசி கொண்டு அன்னை தமிழ் சமூக பிள்ளைகள் அலைகிறார்கள். 100 ஏக்கரிலே நூலகம் கட்டுவோம் என்றால் அறிவார்ந்த சமூகமாக இது மாறுகிறது என்ற அர்த்தம். அந்த இடத்தில் தோற்று போனார்கள். சென்ட்ரல் சிறையிலே, மத்திய சிறையிலே இடமில்லை, அதை இடித்துவிட்டு புழலிலே 100 ஏக்கரில் சிறை வளாகம் கட்டுவோம் என்ற இடத்திலே தோற்று போனார்கள். ஒரு குற்ற சமூகத்தை உருவாக்கி விட்டார்கள். எந்த நாட்டிலே நூலகத்தில் கூட்டம் அதிகரிக்கிறதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகம். சாராய கடைக்கு இல்லாத பழச்சாற்று கடையிலே எங்கே கூட்டம் கூடுகிறதோ அது ஆரோக்கியமான சமூகம். எந்த இடத்திலே சிறையில் கூட்டம் குறைந்து மருத்துவமனையில் கூட்டம் குறைகிறதோ அது ஒழுக்கமான சமூகம், உடல் நலமுற்ற ஆரோக்கியமான சமூகம் என்று பொருள். ஆனால் மருத்துவமனையிலே எச்சி துப்பினால் எந்த நோயாளி தலையிலாது விழும், கோர்ட்டு வாசலில் நின்று துப்பினால் எந்த குற்றவாளி தலையிலாது விழும். அவ்வளவு கூட்டங்கள் கூடுகிறது என்றால் இது குற்ற சமூகம். எதை நோக்கி போகிறது என்று நீ வார். இவர்கள் தோற்று போனவர்கள். ஒரு நல்ல நாட்டை, நல்ல குடிகளை படைக்க தவறியவர்கள். இவர்களுக்கு தெரியாதா? மலையை இவர்களால் உருவாக்க முடியாது, இயற்கையின் அரும்பெரும் கொடை, அது பூமி தாயின் மார்பு என்று இவர்களுக்கு தெரியாதா? மணலை வித்தால் மறுபடி உருவாக்க முடியாது என்று தெரியாதா? மணல் இல்லாமல் எப்படி வீடு கட்டுவாய் சீமான் என்ற அறிவார்ந்த கேள்வி எழுப்புகிற பெருமக்களே, அன்னை தமிழ் சமூகத்தில் தமிழ்நாட்டு குடிகளின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் மணல் அள்ளப்பட்டதா? இல்லை.
அருகில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்துக்கொண்டு வித்தீர்கள். அந்நிய தேசங்களுக்கு, அரபு நாடுகளுக்கெல்லாம் கப்பலில் ஏற்றிக்கொண்டு காசு சம்பாதித்து வித்தீர்கள். 500 ஆண்டுகளுக்கு போக வேண்டிய மணலை 25 ஆண்டுகளிலே வித்து முடித்து விட்டீர்கள். மணல் தீர்ந்த பிறகு மலையை கைவித்து விட்டீர்கள். எம் சாண்ட் என்று, மலை மணல் என்று. தோற்று போனீர்கள். நீங்கள் சொந்த நாட்டு குடிகளுக்கு துரோகம் செய்து விட்டீர்கள். அவன் சொல்றான்ல, அதிகாரத்தில் இருப்பவனே உன் வளத்தை திருடி விற்க தயாராகி விட்டான் என்றால் அப்படிப்பட்ட ஆட்சியாளன் உனக்கு அமைந்திருப்பானே, ஆனால் நீ சபிக்கப்பட்டவனடா, நீ சபிக்கப்பட்டவன் என்கிறான். டாஸ்மார்க் அரசு விற்கிதே அருமை உடன் பிறந்தவனே, தம்பி தங்கைகளே. இந்த ஆத்து மணலை அரசு 3 அடி அல்லணும்னு சட்டம் போட்டுச்சு. அந்த 3 அடிக்கு அள்ளி ஒரு இடத்தில் வைத்து நாட்டு குடிகளுக்கு மணல் தேவைக்கு அதை வித்திருந்தால் எவ்வளவு நியாயமா இருக்கும். நீ தனியார் கொடுத்தவனை இரும்பு கை கொண்டு பொக்களின் நின்றத்தை வச்சு 30 அடிக்கு அள்ளிட்டானே. ஏரியை விட்டு குளத்தை வெட்டினவன் ஆத்துக்குள்ள குளத்தையும் ஏரியை வெட்டிட்டு போயிட்டானே. சொல்லு, ஆத்துக்குள்ள மரம் முளைத்து நீ பார்த்திருக்கிறாயா? இரு கரையிலும் நாணல் புல்லுதான் முளைக்கும். ஆனால் இன்றைக்கு ஆற்றுக்கு நடுவாலே மரங்கள் முளைத்தது காரணம் மணலை அள்ளிவிட்டு மண் வந்து விட்டது, முளைத்திட்டது. எந்த இடத்தில் இவர்கள் உனக்கு உரிமையை வைத்திருக்கிறார்கள்? சொல்லு, என்ன உரிமை வைத்திருக்கிறார்கள்? இவர்கள் தோற்று போனவர்கள், இவர்கள் இறந்து போனவர்கள். சும்மா ஆக்சிஜன் வச்சு உயிரோடு இருக்கிற மாதிரி வச்சு பில்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மகிட்ட. அவங்க செத்து போயிட்டாங்க பல ஆண்டுக்கு முன்னாடி. சும்மா அதிகாரத்தில் இருக்கனால நாங்கெல்லாம் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லாட்சி. ஒரே ஒரு கேள்விதாங்க. எங்க தாத்தன் ஒருத்தர் இருந்தான், அவன் படிக்கல. சுந்தரம்னு ஒரு இயக்குனர். அவர்கிட்ட போய், ஐயா சொல்லுங்க, நம்ம ஆட்சியில் இருந்த சாதனைகள் எல்லாம் ஒரு படமா எடுத்து இந்த தியேட்டர் எல்லாம் நியூஸ்கள் மாதிரி ஓட்டலாம் அப்படின்னு. சரி, என்ன செஞ்சிருக்கா சாதனை? ஐயா நம்ம பள்ளிக்கூடம் கட்டிருக்கோமியா, ஊருக்கு பள்ளிக்கூடம் கட்டிருக்கோம்பியா. சரி, அப்புறம் ரோடு போட்டிருக்கோமியா, அப்புறம் நிறைய அணைகளை கட்டியிருக்கோம்பியா, அப்புறம் கேட்டுக்கிட்டே வராரு. அவர் கேட்குறாரு, சரி பள்ளிக்கூடம் கட்டியிருக்கான், பிள்ளைகள்லாம் போய் படிக்குது இல்லை? ஆமாம் படிக்குது. அப்புறம் ரோடு போட்டிருக்கோம், சனமெல்லாம் நடக்குதுல்ல? ஆமாம் நடக்குது. அணை கட்டியிருக்கான், விவசாயம் எல்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல? பயன்படுத்துகிறாங்கல்ல. அதான் தெரியுது. அப்புறம் எதுக்கு படம் போட்டு காட்டுற? அதான் தெரியுது. பிள்ளை படிக்குது, பிள்ளைக்கு தெரியுது, பெத்தாத்தால பிள்ளைக்கு தெரியுது, சனம் போகுது, போட்டது யாருன்னு தெரியுது, அணையை கட்டினது யாருன்னு தெரியுது, அது விவசாயி பயன்படுத்துறான்னு தெரியுது. இதுக்கு என்ன படம் போட்டு காட்டுற? உங்களுக்கு தெரியுமா, எங்கள் ஊர் பாத்திபனூர்னு ஒரு ஊர், எனக்கு பக்கத்து ஊர். அதில் ஒரு அணை கட்டினமே அவன். கடைசி அந்த அணைகளுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சாங்க பாருங்க, ஒரு 50 ஆண்டு கழிச்சோன்னே. அதில் இவங்க பேர் எழுதிட்டாங்க. அணையை கட்டினவன் காமராஜன் பேர் எழுதி போடல, வெள்ளை அடிச்சு விட்டாங்க பாருங்க, இவங்க பேரை மொக்க எழுதிட்டாங்க. திருக்குறள் எழுதுனது கருணாநிதினு ஒரு தலைமுறை நம்புதில்ல. சிரிக்கிறா. தொலைக்காட்சியிலே ஒரு மாணவி சொல்லுது, இந்த குறளை ஐயா கலைஞர் அவர்கள் இந்த குறளில் சொன்னது போலங்குது. அதிலேயே நம்ம கள்ளச்சாரம் குடிச்சு எடுத்துருக்கலாம். அதுக்கே அந்த நேரம் நமக்கு கிடைக்கல. இவங்கள என்ன 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 செய்யலான்ற நீ? எது ஒண்ணு புதுசா செஞ்சாங்க. வள்ளுவருக்கு குறளோவியம் எழுதி, குறளோவியம் தந்த கலைஞரே, தொல்காப்பியம் தந்த கலைஞரே. அவன் மார்க்சியங்காருக்கு எழுதின தாய கலைஞரின் தாயின்னு இவர் எழுதிட்டு இந்த மார்க்சியங்காருக்கே மறந்துட்டாங்க, கலைஞரின் தாய். ஐயோ ஐயோ, இது ஒரு கூட்டம். அது ஒரு தவறு நடந்துருச்சு. நான் உங்களோட பிறந்தது, நீங்க என்னோட பிறந்தது. இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு தவறு, பெரிய தவறு. விட்டுட்டு போகவும் முடியல. சரி என்ன பண்றது, கூட பிறந்துட்டு உதயத்துக்கு போராடிட்டா சாபம்னு போராடிட்டு கிடக்குறேன். போட்டா போடு, போடலைன்னா போ. நீ உதயசூரியனுக்கு போடு, அவன் வீட்டில் விடியும், உன் வீடு இருட்டாத்தான் கிடக்கு. 60 ஆண்டுகளை ஆட்சி செஞ்சு நம்ம ஆத்தாவை 1000 ரூபாய்க்கு கையேந்தி வச்சது சாதனைன்னு பேசுறான். தோற்று போனார்கள்டா இவர்கள், தோற்று போனார்கள். 1000 ரூபாய் என்றால் ஒரு மாதத்துக்கு 1000 என்றால் ஒரு நாளைக்கு 30 ரூபாய். 30 ரூபாய் சம்பாதிக்க வக்கில்லாத நிலையில ஆத்தாவை வச்சவன் வேண்டா. எவன் ஒரு இட்லி 50 ரூபாடா, 30 ரூபாய்க்கு வச்சு இதே ஆடுதுங்கிறது.
முட்டாப்பயலு ஐயோ, அவன் தான் சொல்கிறான்டா ஏன் கள்ளச்சாராயம் குடிச்சாங்கன்னு. 400 ஆகுதுங்க ஒரு குவார்ட்டர் குடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. 500 தாங்க கூலி. 100 வீட்டுக்கு கொண்டு வந்து பிள்ளை ஊட்டியில் எப்படி காப்பாற்றுறதுங்க? இதுனா 60 ரூபாங்க. 2 பொட்டலம் பிடிச்சா கூட 120. மீதி 300 கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றோமுங்க. அதனால தாங்க அது கருமத்தை குடிச்சோம்னு பேசுகிறேன். தோற்று போனார்களடா தம்பி தங்கச்சி, தோற்று போனவர்கள் இவர்கள். தெருவில் அவர்கள் போகும்போது ஏளனமா, ஐயோ ஏண்டா வெக்கம் இல்லாமல் நீங்களும் வேட்டி சட்டை கட்டி தெருவில் திரிவீங்க அப்படி ஏளனமா அப்படியே. இவங்களே சாகாம இன்னும் திரிறாங்க மானம் கட்டு வெக்கம் கட்டு. நம்ம எதுக்குடா, நம்ம எங்கடா தோற்றம்? சொன்ன சொல்ல மாறலடி, எவனோடும் சேர்க்க இல்லை, தனிச்சு போட்டி. எத்தனை கோடி பேரம் பரல, நான் தெரு கோடியில் கூட நிற்கிறேன். உன் கோடி எனக்கு வேண்டாம். ஓட்டு போட்டா போடு, போலைன்னா போ. சாதி பார்த்துக்க, எனக்கு போடாத. சாதி பார்த்து போடாத. சாதி பார்க்காம என் தங்கச்சி தமிழச்சின்னா போடு. அவளை சாதி பார்த்து நீ படையாச்சி வன்னியர்னு போட்டா போட்டாத. ஓட்டு எனக்கு என் தங்கச்சிங்க தீட்டு போட்டாத. நீ மீதி 2 பேரும் படையாச்சுன்னா அவனுக்கே போட்டுரு, எங்களை விட்டுரு. அந்த வாடையே வேணாம்னு தான் நாங்கள் வேற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ படையாச்சி கூட்டம் போட்டு பறையர் போவியா, பறையர் கூட்டம் போட்டு படையாச்சி போவியா? ஆனால் உன் மகன் போட்டு படையாச்சியும் பறையாச்சி பக்கத்தில் பக்கத்து உட்காந்துருங்க. இதாண்டா புரட்சி. தமிழன்ல ஒருத்தனை நீ பொது தலைவனாக விட்டிருக்கியா? 1/2 நூற்றாண்டுகள்ல எங்க ஐயா வந்தா என்ன சாதி கட்ட, எங்க அண்ணன் திருமா வந்தா என்ன சாதி கட்ட, கார்த்திக் வந்தா என்ன சாதின்னு கட்ட, கொங்கு ஈஸ்வரன் வந்தா என்ன சாதின்னு கட்ட, எங்க அப்பா ஓபிஎஸ் வந்தா என்ன, எவன் வந்தாலும் தமிழன், எவன் வந்தாலும் சாதி கட்ட. தமிழன் இல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைமையேற்ற. இது உன் நோய். இந்த என்ன சாதி என்னன்னு கேட்ட நீ ஏன் கருணாநிதிட்ட கேட்கல? ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதாட்ட கேட்கல? கேட்டிருந்தேன்னா அந்த இவ்வளவு பின்னடைஞ்சிருக்குமா? சொல்லு. அவன் எவ்வளவு நுட்பமா திராவிட அரசியல் செய்வான்னு உனக்கு தெரியுமா? எங்க ஐயா அன்புமணி விவசாயத்தை பத்தி ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்னு ஒரு கேள்வியை கேட்கிறாருங்க. நீங்க எல்லாம் நினைவில் இருக்குதோ இல்லையோ, நான் நினைவுபடுத்துறேன். கேள்வியே கேட்கிறாரு. யாருக்கு கேள்வி? கேள்வி யாரு கேட்டாருன்னு சொல்லு. ஸ்டாலினுக்கு. பதில் யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன்? எம்ஆர்கே பன்னீர்செல்வம். டேய், கேள்வி உனக்கு தெரிஞ்சா சொல்லணும், தெரியலன்னு சொல்லணும். அது ஏன் அவரை சொல்ல விடுற? ஏன்னா சொந்த ரத்தங்களுக்குள்ள மோதிக்க. நான் திராவிடன் சேஃபா இருந்துக்கிறேன். எப்படி? நான் ஒரு கேள்வி கேட்கிறேங்க. எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தியாசர பண்டித பத்தி ஸ்டாலின் ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்னு கேட்கிறேன். கோயம்புத்தூர்ல இவங்க எங்கள் ஆராசா நல்லா பேசுவார் தெரியுமில்ல. டேய், அவர் பேசுவார்னு எனக்கும் தெரியும்டா, அவருக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அது பேசு, பேசுப்பா, பேசு. பார்த்து படிக்கையிலே 10 பிள்ளைய விடுற நீங்க, எங்க அப்பா தான் எல்லாரையும் படிக்க வச்சாருன்னா, உங்க அப்பா எங்களை படிக்க வச்சுட்டு உங்களையும் படிக்க வைக்கல சாமி, உங்களையும் படிக்க வைக்கல. ஏன் இதை சொல்றேன்? தோற்று போனவர்கள் அவர்கள், தோற்று போனவர்கள். பாலியல் பலாத்துக்காரன் சொல்ல தெரியல, பாலியல் பலகாரம் பேசிட்டு உங்களை வச்சு நாங்க என்ன அரசியல் மாறுதலை கொண்டு மாறுதல். சிங்காதி சிங்கம்னா நின்று அப்படி நின்று பேசணும். நான் இதை பண்ணியிருக்கேன். நான் வந்தேன், என் ஆட்சியில் இத்தனாயிரம் பள்ளிக்கூடங்கள் சிதிலடைஞ்சு அரசு பள்ளியின் தரம் குன்றி இருந்தது. 2500 பள்ளிக்கூடத்தை மூடுறாரு, 2500 டாஸ்மார்க்கை திறக்கிறாரு. அறிவை வளர்க்கும் அறிவு கருவறை மூடப்படுகிறது, சாராய கடைகள் திறக்கப்படுகிறது. ஆட்சியின் சாதனை திராவிட மாடல். நான் தரம் உயர்த்தினேன். 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்தார்கள் அரசு பள்ளியில். மூடுற நிலையில் இருந்தது. தரம் உயர்த்தி 100-200 பிள்ளைகள் இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்களுக்கு அளவு கடந்த பாரு. பின்லாந்துன்னு ஒரு நாடு, ஐஏஎஸ்க்கு மதிப்பு கிடையாது, ஐபிஎஸ்க்கு மதிப்பு கிடையாது, எவன் டாக்டருக்கு மதிப்பு கிடையாது. யாருக்கு மதிப்பு? ஆசிரியருக்கு தான். ஆசிரியர் இல்லாத ஏது ஐஏஎஸ், ஏது ஐபிஎஸ், ஏது மருத்துவர்? உன் தாயின் கருவறை 10 மாசம் தான் சுமக்குது, உயிர் கருவறை. ஆனால் பள்ளி கல்லூரிகளில் உன்னை 18-20 ஆண்டுகள் சுமக்கிறார்கள். அது அறிவு கருவறை. உன்னை சுமக்கிற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் எவ்வளவு போற்றுதற்குரியவர்கள்.
அவர்கள் வீதியில் வந்து நின்று போராடி விட்டார்கள். தோற்று போனார்கள் திராவிட ஆட்சியாளர்கள். அந்த ஆசிரியர்கள் கூட நின்று அவர்களோடு ஒருவனாக நின்று போராடிய இடத்தில் நாம் வென்றோம், அவர்கள் தோற்றார்கள். அற்ப தேர்தலில் தான் நாம் தோற்றிருக்கிறோமே ஒழிய கோட்பாட்டு கொள்கையில் நாம் வென்றவர்கள். அவர்கள் தேர்தலில் தான் வென்றிருக்கிறார்களே ஒழிய ஆட்சியில், நிர்வாகத்தில், கோட்பாட்டில், தத்துவத்தில் தோற்று போனவர்கள். அது வெறும் ஃபிளாப் கிடையாது, அட்டர் ஃபிளாப். நாங்க கேட்போம், சில படம் எப்படிடா இருக்கு அப்படின்னு. தியேட்டருக்கு வந்திருக்கோம், படம் எப்படி இருக்கு அண்ணன், அது லேபிலே ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு. அதாவது இந்த படத்தை கழுவி பிரிண்ட் போடுறான்ல, அந்த இடத்துல அது ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு வாங்கி. இது மாதிரி இப்ப 5 ஆண்டு கால ஆட்சி, முதல்ல 2 ஆண்டு முடிஞ்சிருக்கு. படம் பார்த்துட்டு வர தம்பிகள்கிட்ட கேட்டோம்னா படம் எப்படின்னா இருக்குன்னு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார்னா அப்படின்னு என்ன கேட்ப. அப்போ செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததா, 2வது பாதி நல்லா இருந்ததா அப்படின்னு ஆரோக்கியம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார்னா அப்போ 2வது பாதி செகண்ட் ஹாஃப், அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே தேவலாம்னா. இதுதான் இந்த திமுக ஆட்சி. இப்போ 2 ஆண்டுல சிரிக்காத, 2 ஆண்டுல நம்ம கேட்போம்ல, இந்த 2 ஆண்டு அப்படின்னா ஓகேண்ணே பரவாயில்லண்ணே. அப்போ அடுத்த 2 ஆண்டு, அதுக்கு அந்த 2 ஆண்டே பரவாயில்லண்ணே. அதில் சாராயம் குடிச்ச 80 பேர் தான் செத்தான், இப்போ ஆயிரக்கணக்காக சாகுறாங்கண்ணே, அதுக்கு அதே பரவாயில்லண்ணே. இதுல எதிர்காலம் வேற. எப்படி இன் ஃபியூச்சர், எங்களின் எதிர்காலமே உனக்கு எதிர்காலம், எங்களின் இருண்ட காலமே, எங்களின் நாச காலமே, மோச காலமே. அட பாவிகளா, என்னத்தையாவது பண்ணி நியாயமாரே, ஏதாவது பண்ணி விடுங்க நியாயமாரே. ஒரு ஓட்டை என் தங்கச்சிக்கு இந்த மைக் சின்னத்தில் போட்டு விடுங்க நியாயமாரே, போட்டு விடுங்க, போட்டு விடுங்க. இவங்க பாருங்க, இந்த இந்த 15 நாளா சாராய கடை விட்டு வெளியில் வந்திருக்காங்களா பாருங்க. ஏன் சாராயம் வியாபாரம் குறைஞ்சிருக்கு? இதானே கேட்குறாங்க. இந்த 1000 ரூபா கொடுத்தாங்கல்ல, 1000 ரூபா எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கா? நான் ஓட்டு கேட்டு போன இடத்துல, எப்பா தம்பி எனக்கெல்லாம் கொடுக்கலப்பா, உங்க அப்பா இறந்து போனாரு, 2 பிள்ளைகளை வச்சுட்டு நான் விதவை நான் இருக்கேன், எனக்கெல்லாம் 1000 ரூபா வந்தே சேரலப்பா, ஏதாவது பேசி வாங்கி கொடுப்பா, இந்த அளவுக்கு தான் இருக்கு. சென்னையில் தலைநகரில் மழைநீர் கழிவுநீர் வழிந்தோட காவா இல்லை, அதை சரி செய்ய முடியல. அற்ப கொசுவை ஒழிக்க திட்டம் இல்லை. குப்பைகளை குப்பையில் இருந்தா கொசு வருது, ஏன் நாடு குப்பை மேடாச்சு, அதை தடுக்க திட்டம் இல்லை. அற்ப பாலித்தீன் பிளாஸ்டிக்கை ஒழித்து மாற்றுக்கு வர துப்பு இல்லை. தோற்று போனார்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார்கள். வேற என்ன அவர்கள்ட்ட இருக்குது? என்ன இருக்குது? சில பாடல்களை நம்ம நினைக்கும் போது அப்படியே பொருந்தும், சில காலத்தில் அப்படியே பொருந்தும். உன்னால் முடியும் தம்பியில் ஐயா நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள் போட்டு ஐயா புலமை பித்தன் அவர்கள் எழுதுனதுன்னு நினைக்கிறேன். இந்த அண்ணன் கமல் அவர்கள் படம். எங்க அண்ணன் தான் அளந்து ஊத்த சொல்லிட்டு இருக்கப்ப, அளவா குடிங்க. அவர்தான். ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை. இங்க பாருங்க எப்படி போறாரு பாருங்க. சாராய கங்கை காயாதடா, அப்படி பாடலாம்ல. ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காயாதடா, ஆள்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ளோர் பக்கம் பாயாதடா. குடித்தவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை பாதையில் வைப்பான், தடுப்பது யாரென்று கொஞ்சம் நீ கேளடா. டாஸ்மார்க் காசிலே தாண்டா பாஸ்மார்க் வாங்குது போடா, டாஸ்மார்க் காசிலே தாண்டா பாஸ்மார்க் வாங்குது போடா. மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யணும், உன்னால் முடியும் தம்பி தம்பி. அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன், உன்னால் முடியும் தம்பி தம்பி. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கென ஓர் சரித்திரமே எழுதிடும் காலம் உண்டு, உன்னால் முடியும் தம்பி தம்பி. அட உனக்கு இருக்கும் உன்னை நம்பி. அதுதான் சொல்ல வேண்டியது இருக்கு. சாராய கங்கை ஒன்றும் காஞ்ச மாதிரி இல்லை.
இன்னைக்கு வரைக்கும் சட்டசபையில சாராயம் தான். இப்ப முடிஞ்சிருச்சா? மொத்த பேரும் பாருங்க இந்த பக்கம் சாரு புருன்னு இப்படி போயிட்டு இருப்பாங்க. என்னால முடிஞ்சது இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு அவங்க 15,000 நினைச்சிருக்காங்க. நான் 20,000 கொடுக்க வச்சுட்டு தான் போவேன். ஆமா ஆமா. இப்ப மூக்கு தீண்டு இருக்கான், தோடு தொங்கட்டான்லாம் உள்ள வரும். ஆண்களுக்கு மோதிர கடை கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா, எல்லாத்தையும் வாங்கிக்க, மானத்தோட மைக்ல போட்டு. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உடமையை இழந்தோம், உரிமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? விடியலுக்கில்லை நேரம், விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? உன் நெஞ்ச முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உடமையை இழந்தோம், உரிமை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மறக்க மிதிக்கலாமா? இந்த பாட்டை நம்முடைய தலைவர் ஊமைவெளிகள் அண்ணா ஆபாபாணன் எழுதி மனோஜ் கோயன் அவர்கள் இசையமைத்தது. மெட்டெல்லாம் நம்ம அண்ணன் போட்டதான் ஆபாபாணன்கிறவங்க. இந்த பாட்டை ஈழதாயகத்தில் நம்முடைய தலைவர் ஒரு தேசிய கீதம் போல பயன்படுத்தினார். எப்படி வருது பாருங்க. வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை நீ மிதிக்கலாமாடாங்கிறது. யுத்தங்கள் வரட்டும்டா, ரத்தம் செந்துட்டும்டா, பாதை மாறலாமாடா. அது மாதிரி எத்தனை தோல்வி எது வரட்டமாடா, நம்ம கொள்கை மாறலாமாடா, கொள்கை சாகலாமாடா, போட்டும்டா. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தோற்று போய் அப்படியே கூட போவேன், எனக்கு ஒன்றும் இல்லை. என் தலைவன் எனக்கு சொன்னதுதான். நம் இனத்திற்கென்று வரலாறு கிடையாது, இலக்கிய சான்றுதான். அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் சோழ மண்ணை ஆண்டார்கள். கோயில் காட்டுது, கரிகாலன் கல்லணை சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. சிலப்பதிகாரம் சொல்லுது பாண்டி நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான்னு, வேற சான்று இல்லை. அப்ப தலைவர் என்ன சொல்றாரு? நமக்கென்று வரலாறு இல்லை, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும்ங்கிறது. தன்னலமற்று நல்ல அரசியலை மலரச் செய்ய, நல்ல ஆட்சியை உருவாக்க தமிழ் தேசிய பிள்ளைகள் தூய உள்ளத்தோடு போராடி செத்தார்கள் என்ற வரலாறாவது இந்த வளத்தில் வரட்டும். போட்டா போடு, போலன்னா போ, இதுக்கு மேல உன் விருப்பம். போட்டாச்சு உதயசூரியனுக்கு தான் போட்டாச்சே, பல ஆண்டு போட்டாச்சு, மாத்தி போடு. பருப்பு சாம்பாரே அம்மா ஒரு வாரம் வச்சா சாப்பிடுவியா? கோச்சிருப்பா மாட்ட, என்னம்மா அது வைக்கிறாங்க. 60 வருஷமா ஒரே சின்னத்துக்கு ஓட்டு போடுற உனக்கு வெக்கம்மா நஞ்சூடு ஜொரணை ஒன்றும் கிடையாது. என்னத்தை கண்டுட்ட நீ?
என்னத்தை கண்டா? மொத்த தமிழனும் ஒத்த குடும்பம் வாழ்றதுக்கு உழைச்சிட்டு கிடக்குற நீ. கருணாநிதி ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு நீ உழைச்சிட்டு கிடக்குற, ஓட்டு போட்டு கிடக்குற. உனக்கு மானம் கெட்டு போய் ஒரு 5 ஆண்டு உங்க பிள்ளைகள் கையில் ஆட்சியை கொடுத்து பாரு. பூமியின் சொர்க்கம் அதை மாத்திரமா இல்லையான்னு. உலகத்தின் தலை சிறந்த நாடு அது மாறுன்னு. ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தை இந்த நாட்டில் இருந்துச்சுன்னா நான் கள்ளச்சாராயம் குடிச்சு வச்சாரம் குடிச்சு சாகுறேன்டா இருக்கான்னு சொல்ற. ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தை, ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாரு. நீ பசிங்கிற சொல், ஏழ்மை வறுமை இருக்கான்னு பாரு. ஒழிச்சிடும். ஏன்? நானே விவசாயம் செய்வேன், நானே ஆடு மாடு வளர்ப்பேன், நாட்டுக்கோழி வளர்ப்பேன், பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், தேனீக்கள் வளர்ப்பேன், மீன் வளர்ப்பேன், பானை நானே செய்வேன், நெசவு நானே செய்வேன், மீன் பிடிக்கிறதை நானே செய்வேன். படகு நான் வாங்கி கொடுத்தேன் மீனவனுக்கு, மீன் பிடிடான்னு. நான் வந்த பிறகு சிங்களனை தொற்ற சொறாய மீனவனை பார்க்குறேன். அவன் சோறு கொண்டு போறானோ பெட்ரோல் கொண்டு போறானோ, கையெறி குண்டு 50, அதிநவீன ஆயுதங்கள், வெல் ட்ரைன்டு ட்ரைனிங் நானே கொடுப்பேன். ஓய்வற்ற மிலிட்ரி பல ஆளுகள் எங்கால் இருக்கான் கொடுப்பேன். நெய்தல் படைன்னு ஒன்று கட்டுவேன். படகுக்கு 2 வீரனை ஏற்றி விடுவேன். கூடி மீன் பிடிக்கிற எவனாவது வந்தா தூக்குடா, நடு கடல்ல தூக்குடா. இன்டர்நேஷனல் இஷ்யூவா கடா, சர்வதேச பிரச்சனையா கடா, நான் பார்த்துக்கிறேன், நீ அட்ரான்னு அடிச்சு தூக்கிடுவான். இன்னைக்கு எல்லை தாண்டி போன என் மீனவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு தூக்கில் போடுவேன்ற. தூக்கல நான் வந்துட்டேன்னா ஒரு சிங்கள மாணவங்க படிச்சு இங்க ஒரு தொழில் நடத்தி போயிட முடியும்னு நினைக்கிறியா நீ? கஞ்சா வச்சிருந்தான், கொக்கைன்னு வச்சிருந்தான், அவின்னு வச்சிருந்தான், தூக்கி உள்ள வச்சு வெளுத்து விட்டு விட்டுருவேன். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ. இவங்க செய்ய மாட்டாங்க. எங்க ரத்தம் செத்து போனவங்க. எங்க ஐயா பாரு எவ்வளவு மதிப்பிற்குரிய அரசு விற்கிற டாஸ்மார்க் சரக்குல கிக் இல்லை அப்படின்னு. அதுல கொஞ்சம் எலி பேஸ்ட சேர்த்து விடுங்க ஐயா. ஊமத்தங்காய கொஞ்சம் சேர்த்து விடுங்க, கிக்கு நல்லா இருக்கும். இது எப்படி கிக்குலன்னு எப்படி எங்க ஐயாவுக்கு தெரியுது? எப்படி தெரியுது? ஏன் கிக்கு இல்லாத சரக்கு வித்து மக்களை ஏமாத்திரி மக்காக்குறீங்க? கொஞ்சம் கிக்கோட வைக்கீங்க. இவங்களை என்னதான் செய்யலாம்னு சொல்லு நீ. டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சு போச்சுன்னு டிஸ்கஷன் செய்யுது. அரிசி நெல்லை கொள்முதல் செஞ்சு சேமிச்சு வைக்க கிடங்குல துப்புக்கட்ட வயலுக்கு தெருவில் போட்டு மழையில் நினைஞ்சு முளைச்சு போகுது. அது என்ன பண்றாங்க நினைக்கிறேன்? இவங்களே வாங்கிக்கிறாங்க இந்த நெல்லை. எதுக்கு? சாராய ஆலைக்கு எடுத்துட்டு போறாங்க மூலப்பொருளா. அதுல இருந்து அந்த பீரு இந்த சாராயெல்லாம் தயாரிக்கிறாங்க. தம்பி, இவங்களை ஒழிக்காம நீ நல்ல அரசியலை உருவாக்க முடியாது, நல்ல ஆட்சியை மலர செய்ய முடியாது. அதை நல்லா கவனத்தில் வச்சுக்க. நீ உன் கொள்கைக்கு எதிராக உன்னை பெத்த தாய் தந்தரே வந்தாலும் எதிரியாத்தான் கருதணும். அதுல சித்தப்ப அந்த கட்சியில் இருக்கான், ஒன்றிய செயலாளர் இருக்கான், மாவட்ட செயலாளர் இருக்கான், மந்திரியா இருக்கான், மயிரா இருக்கான், அதை பத்தி கவலை கிடையாது. உனக்கும் வருகிற பின்னாடி வருகிற தலைமுறை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இவங்களை ஒழிக்கணும். ஒழிக்கணுமா என்ன செய்யணும்? ஒரே ஒரு ஓட்டு மைக் சின்னத்தில் போடணும். மைக் சின்னத்தில் போடணும். 26ல தூய தமிழர்களின் ஆட்சி, தமிழ் தேசிய ஆட்சி மலரணும். அதுக்கு என்ன பண்ணுவே தெரியாது. நீ வீட்டை வெல்லாம நாட்டை வெல்ல முடியாது, தெருவை வெல்லாம தேசத்தை வெல்ல முடியாது. தேனாம் பேசு, பார்க்கிறவனை எல்லாம் பேசு, நமக்கானவனா மாற்று, நெருப்பாய் மாறு. எதனோடு சேருதோ நெருப்பு தண்ணி இயல்புக்கு மாற்றும். அது மாதிரி நீ யாரோட சரியோ நமக்கானவனா மாத்து. பேசிக்கிட்டே இரு, சரியாயிருவான். இல்லைன்னா கூட்டத்துக்கு தள்ளிட்டு வா. வரலைன்னா ஒரு குவார்ட்டு வாங்கிட்டு கூட கூட்டிட்டு வந்து உட்கார வை. உட்காரா, எங்க அண்ணன் எங்க அக்கா என் தம்பி தங்கச்சி எல்லாம் பேசுறது, எங்க அண்ணங்க எல்லாம் பேசுறது கொஞ்சம் கேள்றா அப்படின்னு கேட்டா சரியாயிடுவேன். சரியா இருக்காங்கல்ல 75 வயசு 80 வயசு பெரியவங்கெல்லாம். நீ வந்ததுக்கு பிறகுதான்டா தெரியுது நாங்கெல்லாம் தமிழர்கள்ன்ற. எப்படி ஏமாத்தி மூளையை கழுவி வச்சிருந்துக்காம பாருங்க. கொடுமைதான். மாறும். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடுங்கிற மார்க்ஸ். மாறும். நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை சொல்றான்ல, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா. மாத்தணும். மாறுவோம், மாற்றுவோம், மாற்றும். என்னடா ஒரு மகன், ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள் நாங்க கத்தி 36 லட்சம் பேர் ஒரு ரூபா ஓட்டு காசு வாங்காம போட்டிருக்கான்னா மாறலையா? 20 நாள் தேதி அறிவிச்சு நாளைக்கு தேர்தல், இன்னைக்கு சீட், இன்னைக்கு சின்னத்தை கொடுக்குற மைக்குன்னு
86,000 பேர் ஏன் சின்னம்னு விவசாயி சுயேட்சைக்கு போட்டிருக்கான். அது நம்ம ஓட்டு தான். அப்ப 37 லட்சம் ஓட்டாயிருது. வரும் காலம் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் அல்ல, நமக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள். நமக்கான காலத்தை நாம் உருவாக்குவோம். நாம் மாறுவோம், மாற்றுவோம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். ஒவ்வொரு தம்பியும் 10 ஓட்டு எப்படியாவது அக்கா அபிநயா பொன்னிவளவனுக்கு நம்ம பெற்றுக் கொடுக்கணும்னு உறுதியோட. ஒவ்வொரு தங்கச்சியும் 10 ஓட்டு. ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும். இது கோட்பாடு. இதை வச்சுக்கிட்டு வேலை செய். 26லையும் இதே தொகுதியில என் தங்கச்சி அபிநயா தான் நிறுத்துவேன். எப்படி நான் வெள்ள வச்சுதான் தீருவேன். எத்தனை கூட்டணி சீட்டணி நோட்டணி கொண்டு வா, நான் வென்றுதான் தீருவேன். இப்ப பாரு என்ன ஆட்டம், இந்த 2 ஆண்டு ஆடுறோம்னு பாரு. ஆடி வருவம் பாரு. ஐயனார் கற்பனைசாமி ஆட்டத்தை விட பெருசா ஆடுவோம். பார்த்துரு. உங்கள் பிள்ளைகளை வெல்ல வைத்து எதிர்கால தலைமுறைக்கு நல்ல வாழ்க்கையை அளிக்கிறதுக்கு பாடுபடுங்க. ஒன்றும் செய்வேனா, ஒரே ஒரு ஓட்டு மைக் சின்னத்தில் போட்டு நாட்டை மக்களையும் காப்பாற்றுற வேலையை பாருங்க. நல்ல அரசியல் மலர, நல்ல ஆட்சி மலர, என் அன்பு தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு இந்த மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் உயிரினும் இனி என் உறவுகளே, எனது அன்பு தம்பி தங்கைகளே, புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க.